தியாகத்தை வந்து கர்மத்தை கூடுன்னு சொன்னீங்க ஐயா நல்ல வீடியோல. ஆமா. அந்த இந்த நீங்க வந்து உங்களோட சிந்தனை ஃபுல்லா கடவுளை கொடுக்குறோம்னு சொல்றீங்களா ஐயா? அது எப்படி நம்ம சரணாகதி பாவம் வரும் எப்படி? அது புரியல ஐயா. அது இல்ல அதாவது இதுல எப்படின்னா நம்ம உடனே நம்ம சித்தத்தை பூரா மொத்தத்தையும் அங்க கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. இங்க நம்மளது தேவையில்லாம நிறைய இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர்ல எப்படி இப்படி மோடி வந்தோன்னே ஒரு 1500 லா அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் தூக்கி கொளுத்தி போட்டாரு. அதே மாதிரி நமக்குள்ள இன்டர்னல் டிமாண்ட்ஸ் சில இதெல்லாம் இருக்கு. நான்றது இந்த மம்மக்காரங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருக்கு நம்ம பாதிப்பு விஷயம் நிறைய இருக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து விரயமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுல இருந்து எல்லாம் மீட் எடுக்கணும் முதல்ல. அதுக்கெல்லாம் புத்தி சொல்லி மீட்கணும். ஓகே 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 ஓகே. மீட்டுட்டு நம்ம சிறுக அதனுடைய நிலையாமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இந்த மனசு இங்க போவோம் அங்க போவோம், அதுல ஒண்ணும் இல்ல அது இப்படின்ற நம்ம சில உண்மைகளை நமக்கு நாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது கரெக்ட் இல்லன்னு சொல்லி இதெல்லாம் ஆமா இது உண்மை இல்ல, இதுல சத்து பொருள் இல்ல, சூப்பர் 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 இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும் போது 4 தடவை சொல்லும் பொழுது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து தவறுன்னு சொல்லிருக்கு, இது தர்மத்திற்கு புறம்பானது. ஓகே ஓகே அப்படின்னு நமக்கு நாமே உணர்த்தணும்னா, ஏன்னா நமக்கு ஒரு இன்டர்னல் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஓ எல்லாம் இருக்கிறாரு. டெஃபினட்டா இருக்காரு. எல்லா சோலுக்குள்ளாரையும் ஒரு இன்டர்னல் மாஸ்டர் இருக்காரு. அவர்தான் மனசாட்சின்னு சொல்றது. ஓ மனசாட்சி மனசாட்சின்னு சொல்றவரு அவர்தான். அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கவரு, சத்திய தர்மத்துல இருக்கிறவரு. ஓகே 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 ஓகே. அவர்கிட்ட நம்ம கனெக்டிவிட்டிலே இருக்கணும். சூப்பர் சூப்பர் ஐயா. அவர் பத்தி கண்டுக்காம இருந்தாலும் கஷ்டங்கள் வர்றது காரணம் வர்றீங்களா ஐயா? ஆமா ஆமா. அவரு நமக்கு எதுவும் புத்திமதி சொல்ல மாட்டாரு. அப்படி சாட்சியா பாத்துருப்பாரு. ஆமா, அவர் சாட்சியா பாத்துக்கிட்டு இருப்பாரு. புரியுது. நம்ம என்ன ஸ்தானத்தை அடைஞ்சாலும், இப்ப நம்ம உலகமே போட்டுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டா கூட அந்த மனசாட்சி இவர் ஜஸ்ட் புவர் அப்படின்னு தான் சொல்லும். ஓ இதெல்லாம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஃபீல் வரும். நீ சும்மா சின்ன பையன் தான் சொல்லும். அவ்வளவு பெரிய இது இருக்கு பின்னாடி. ஆமா, ஏன்னா நமக்குள்ள நமக்கு அந்த கர்வம் எல்லாம் வரக்கூடாது, கொம்பு முளைக்க கூடாது, அந்த ஆணவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே சாத்விகமாகவே வச்சிருப்பாங்க. நீ சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லி வளர்த்திருப்பாங்க. அப்பதான் நம்மளால பயணத்துல போக முடியும். இல்லன்னா அப்படியே லாக் ஆயிடும். இல்லாட்டி அகங்காரம் வந்துரும், ஆணவம் வந்துரும். நம்மள வந்து அப்படியே சமநிலையிலேயே வச்சிருக்கோம். ஹீட்டாவும் இருக்காது, குளிர்ச்சியாவும் இருக்காது, அப்படியே மிடில்லயே வெது வச்சிருக்கோம். மிடில்லயே இருக்கணும். அத நம்ம மனசாட்சி வச்சிருக்கோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அதுகிட்ட 4 நல்ல விஷயங்களை செஞ்சோம்னா, இப்ப ஈரமா இருக்கும்போது சுவிட்ச் போடக்கூடாதுன்னு அதுகிட்ட நம்ம சொல்லியிருப்போம். இப்ப கை ஈரமா இருக்கும்போது நம்ம வந்து சுவிட்ச் போட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும் நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருந்தோம்னா, நம்ம ஈரமா போடும்போது நீங்க கை போடாதீங்கன்னு நம்மள்ட்ட சொல்லும். அந்த அம்மா சொல்ல தெரியும். குழந்தை அந்த குழந்தை வந்து நமக்கு ரிட்டர்ன் சொல்லும். கரெக்ட். அப்படியே நம்ம மனசுக்கே அப்படியே நல்லது மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும் நல்லதெல்லாம். மனசாட்சி கிட்ட சொல்லும் போது அந்த மனசாட்சி நமக்கு கரெக்டா இன்டர்னல்ல மைக்ரோ செகண்ட்ல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இது தவறு இது இந்த பாக்கு ஓடுது, இந்த பேச்சு ஓடுது. கரெக்டாயா? இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மள நேர் வழியிலேயே செலுத்தும். சூப்பர் கொஞ்சம் டெக்னிக் ஐயா. ஆமா, இது ஒரு இன்டர்னல் டெக்னிக், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நம்ம செலுத்த நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம கட் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இருக்கிற எக்ஸ்ட்ரா ஓட நம்ம இருக்கிறதெல்லாம் கட் பண்றோம். வாலு நம்ம தான் துருவும், நம்ம தோப்பும், நம்ம தான் பெரியவங்க நினைக்கிறீங்க. வாழால வளர்த்துறவங்கள அந்த வாழெல்லாம் கட் பண்றவங்க நினைக்கிறீங்க. 100% எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம சகஜமா ஜஸ்ட் ஹியூமன். ஐயா எங்களுக்கு நல்லா பிடிச்சது என்னன்னா, முந்து மனுஷனா வாழுங்கோ, கடவுள மாதிரி இல்ல, முந்து மனிதனா நல்ல மனிதனா வாழுங்கோ. இதுதான் உண்மையான அந்த வார்த்தை வீடியோ கேட்டாயா? நல்ல மனிதனா முதல்ல வாழுங்கன்றத நல்லா புரிஞ்சு போச்சாயா? இல்ல உண்மை அதுதான். நல்லா பாருங்களேன், மனுஷன ஹியூமனாவே ஆகல, எல்கேஜி பாஸ் ஆகல, அதுக்குள்ள அவர் போயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் போறாரு. நான் தான் கடவுளை அப்படி எல்லாம் காலு கும்பிடி வச்சு அலை கும்பிடி வச்சு இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் வரவே கூடாது. முதல்ல மனிதனா இருக்கணும், ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும், ஒரு சகஜம் சம போக்குல பாக்கணும். நானும் ஒண்ணுதான், ஒண்ணும் கிடையாது. மண் எனும் தாய், விண் எனும் தந்தை, சகம் எனும் சகோதரம் வீட்டு இருக்கு.
இந்த பதிவை நம்ம கத்துக்கலன்னா நம்ம ஹியூமனாவே ஆக முடியாது. நம்ம முதல்ல ஹியூமன் ஆகி முடிச்சிடணும். ஓகேயா. இப்ப இந்த தேக்கு மரம் இருக்கு பாத்தீங்கன்னா, டீ குட் இருக்குல்ல, ஆமா, அது டீ குட்டா இருந்தாலும் அது யூஸ்லெஸ். ஆனா 15 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னா அதுக்குள்ள டைமண்ட் ஃபார்ம் ஆகும். அப்பதான் யூஸ் ஆகும், வெயிட்லெஸ் ஆகும், நல்லா கரெக்டா யூஸ் ஆகும். அப்பதான் யூஸ் ஆகும். அப்படி நம்ம மனிதனா நல்லா டேக்குட் மாதிரி வளரணும்ன்றீங்களா? அதெல்லாம் ஆமா, அப்படியே நமக்குள்ள உறுதி ஆகிட்டே வரணும். வந்தா அதை பத்திக்காரு யூஸ் ஆகுற மாதிரி அப்படியே யூஸ் ஆகும். யூஸ் ஆகும், இந்த உலகத்திற்கும் பயன்படும். ஓகே புரிஞ்சிச்சு. ஆமா. ஓகே. இல்ல நம்மள வந்து இப்ப இந்த குறை ஞானிகள் பொய் ஞானிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. பிசினஸ் மேன்ஸ். ஆமா, வெஞ்சர் போடுற மாதிரி பிசினஸ், அது ஒரு பிசினஸ் ஆகி போச்சாயா? பிசினஸ் ஆகி போச்சு. ஆமா அக்கா, நம்மள்ட்ட போன் பண்ணி கேக்குறவங்க எல்லாருமே நம்மள்ட்ட இது மாதிரி இந்த சிதம்பர ரகசிய சூத்திரம் சொன்னோன்னே அதுக்கு என்ன கட்டணம் தான் முதல்ல கேக்குறாங்க. கையா இல்ல ஆமா, நாங்க பெரியவரு கிட்ட போனா அவங்க கேட்டா குரு கிட்ட சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட்டா இவ்வளவு காசு, லஞ்ச் சாப்பிட்டா இவ்வளவு காசு, அவரோட சேர்த்து இந்த மாதிரி பிசினஸ் நடந்திருக்கையா? அது யாருமே நம்மள முக்திக்கு கொண்டுட்டு போக மாட்டாங்க ராம் லட்சுமணன். ஓகே. அதாவது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, கட்டுறது நம்ம படிச்சது, பெற்றது அப்படின்னா நம்ம பெற்றுக்கிட்டது, ஓகே, நட்டவம் அப்படின்னா அந்த ஞான சாதனங்கள் தவம் சம்பந்தப்பட்டது, ஓகேயா, முற்றிலும் விற்பனைக்கு இல்லை, ஓகே, அதெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வேறன்னு சொல்றேன். ஓகேயா, அவங்க எல்லாம் ஜஸ்ட் வியாபாரி, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஒரு கோயில்ல போயிட்டு அன்னதான சாப்பாடு சாப்பிடுறதுல புனிதம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடையாது. எஸ், புரியுது. அங்க 5 ஸ்டார்ல டேஸ்டா இருக்கும், ஆனா அது காஸ்ட். எஸ், டேஸ்ட் அங்க கூலிக்கு வேலை செய்யறவங்க செஞ்சது அது. எஸ். மடத்துல கொஞ்சம் டேஸ்ட் சரியில்லைனாலும் உளப்பூர்வமா ஹியூமனிட்டியா நம்ம சகோதரர்களுக்கு செய்யற மாதிரி செய்யறாங்க. செஞ்சு 10 பேர் நான் இவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு எண்ணத்தோட செஞ்சது அது டேஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா. ஓகேயா, தேங்க்யூ. திருப்பதி கோயில்ல இருக்க சாப்பாடு புனிதம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காது, பாத்தீங்கன்னா தெரியும். சரி, புரியுதையா? புனிதம் சொல்றது ஹோலினஸ். ஓகேயா. ஆமா, அது மாதிரி நம்மளுடைய இந்த சரத்துக்கள் எல்லாம் விற்க கூடாது. ஓகேயா. நம்மளோட இந்த நிலைப்பாட்டுக்கு அதெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்றேன். ஓகேயா. நெக்ஸ்ட் அந்த உங்க வீடியோ நெக்ஸ்ட் அனுப்புறயா? சிறப்பு. ஓகே, வாழ்த்துக்கள். சிவமங்கலம். ఓకే. ఇప్పుడు గురుగారు తమిళ గురుగారు సిదంబర రహస్య సూత్రం అనే గురుగారు తోటి చెన్నై నిన్న సీడీ పెడితే చూశారు. ఆ సూత్రం గురుగారు మాట్లాడారు. గురుగారు మాట్లాడారు అన్నమాట. ఆయన అంటున్నాడు, అన్నిటిలో కల్లా ఒక మంచి మనిషిగా ముందు మనం ఈ సమాజంలో తీర్చిదిద్దాలి. మనం దేవుళ్ళు అవ్వాలి, పెద్ద కావాలని ఆ కోరికల కంటే కూడా ఒక మంచి 10 మందికి ఉపయోగపడాలి, ఒక మంచి మనిషిగా మనం తీర్చిదిద్దాలని ఒక మంచి ప్రక్రియ ఇప్పుడు గురుగారు తమిళ్లో మాట్లాడాడు అనమాట. అలాగే 10 మందికి మనస్సాక్షిని గురించి చెబుతున్నాడు ఆ గురుగారు. మనస్సాక్షి ప్రకారం నడుచుకుంటే పని అయితే మన లోపల మనకు తెలియకుండానే నేను పలానా తురువు, నేను ఫైట్ మాస్టర్ అని ఎన్ని మనకు పెరిగి ఉంటాయి. కాబట్టి ప్రతి క్షణం ఆ మనస్సాక్షి తోడుగా మనం కనెక్ట్ అయ్యి ఉంటే ఈ ఎక్స్ట్రా మన పెదిని అన్ని కట్ అవుతాయి అనేది గురుగారు ఇప్పుడు తమిళ్లో మేము మాట్లాడింది అనమాట. అప్పుడు ప్రతిరోజు ఈ గురుగారితోటి కొన్ని విషయాలు మా జీవితంలో ఎదగగా మన డౌట్, ఈ ధ్యానంలో వెళ్ళాల్సిన డౌట్లు, సిదంబర రహస్య సూత్రం ఈ ప్రక్రియ శాంటింగ్ ఇది ఆయన నేర్పుతున్నాడు. మళ్ళీ ఇంకొకటి, మీరు నిజంగా ఆ శాంటింగ్ మంత్రాన్ని నేర్చుకోవాలంటే ఆ మంత్రం మీకు కూడా తెలుగులో కూడా దాన్ని మేము ట్రాన్స్ఫర్ చేస్తాము. ఆ గురుగారి దగ్గర అసిస్టెంట్ ఇంగ్లీషు, హిందీ తెలిసిన ఒక గొప్ప గురువు ఉన్నాడు. ఆ గురువు నెంబర్ కూడా నెక్స్ట్ మీకు వీడియోలో పెడతాము. ఏదైనా డౌట్ అంటే ఆయన మాట్లాడాలి. ఆయనతో కూడా మాట్లాడి మీరు డౌట్లో క్లారిఫై చేసుకోవచ్చు. చూస్తున్న వీడియో ప్రేక్షక దేవుళ్ళందరికీ ఆ ఫోన్ నెంబర్ మీకు ప్రొవైడ్ చేస్తాము. ఆ గురువు అసిస్టెంట్ ఆయన ఎనీ టైం అవైలబుల్గా ఉంటాడు. ఆయనతోటి కొన్ని ఇంగ్లీషు, హిందీలో మాట్లాడి కొన్ని డౌట్ తీసుకోవచ్చు. నెక్స్ట్ ఈ వీడియోలో ఆ నెంబర్ కూడా మీకు ప్రొవైడ్ చేస్తాం. ఓకే, థ్యాంక్ యూ.